பேராசையும் பெரும் பெரும் லாபத்தையும் பார்த்த சி விஜயபாஸ்கர் இப்போது அவரும் பதவி ராஜினாமா செய்து தாவேக்காவில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஏங்க அதிமுகலேருந்து வர்றவங்க எல்லாம் மந்திரி கேட்காங்க, அதெல்லாம் இல்லைங்க, பொய்ங்க. அது எங்கள் மேலே வழக்கு இருக்குது. கடந்த 5 வருடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் நாங்கள் வந்து கொடுக்கறதை கொடுத்து ஒப்பேற்றிட்டோம். இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து எங்கள் வழக்கை எங்கள் மேலே பாயாமல் தடுப்போமாங்கிறது தாங்க அவங்களுக்கு முதல் கதை. இதுதான் நடைமுறையில் இருக்குது. அதையும் பார்க்க போகிறோம் என்ன நடக்க போகுது. அப்போ விஜயபாஸ்கர் மேலே உள்ள அந்த குட்கா வழக்கு அதெல்லாம், அதாவது போதைப் பொருளோட வழக்கு எல்லாம் இவன் மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இப்போ வந்திருக்காரு. வாஷிங் மிஷின் இருக்குது இந்த கட்சியில் ஒன்று நம்பி வந்திருக்கார். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 25 பேர் முதல்ல அதிமுக வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க விஜய் ஆட்சிக்கு. அதற்கு பிறகு அதை வந்து அவர்களை பூரா தகுதி நீக்கம் செய்யணும்னு இபிஎஸ் பக்கத்தில் இருந்தும் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு சமரசம் ஆனாங்க, பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கின நேரத்தில் இடைக்காலத்திலேயே அல்லது ஏற்கனவே கொடுத்திருந்த தகுதி இழப்புக்கான புகாரை பேரவைத் தலைவரிடம் கொடுத்துருக்கிற நேரத்திலேயே அதில் ஒரு முடிவு எடுக்காமல் நிலுவையில் வைத்திருக்கும் நேரத்திலேயே அவங்க 4 பேருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார். இது பிழை என்பது தான் அவர்கள் குற்றச்சாட்டு. நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் மன்றையில் கூட்டிடும். நீங்கள் நிலுவையில் வச்சுருக்கும் பொழுதே தகுதி இழப்பு உள்ளவன் தன்னை ராஜினாமா பண்ணிட்டு எஸ்கேபிசம் ஓட பார்க்குறான், அதுக்கு வந்து எப்படி அனுமதிச்சிங்கன்னு சொல்லி போட்டு, அதனால என்ன பண்ணிட்டாருன்னா பேரவைத் தலைவர் உங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லைன்னு சொல்லி போட்டு அந்த 4 பேர் மேலேயும் நாங்கள் நடவடிக்கை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்படியாக அது வந்து தீர்க்கப்படுகிறது என்பது தான் அதில் உள்ள நடைமுறையாக இருக்குது. அதனால் அந்த 4 பேரும் ஐயகோ நாங்கள் பேராசைப்பட்டு வந்தோம், பெரிய அளவுக்கு எதுவும் கிடைக்காது போல் இருக்கிறது, மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் நிற்க முடியாது போல் இருக்கிறது இடைத்தேர்தல் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தம். ஏன் இன்னும் அது வந்து இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் மதியம் போயிட்டு தான் சார். எல்லா இடத்திலும் எல்லா அமுலாக்கல்லையும் எல்லா வேலை திட்டங்கள் கொள்கைகள் அமுலாக்கல்லையும் குறைபாடுகள் இருக்கும், உடனடியாக போராட்டங்கள் நடக்கும். எல்லா அரசாங்கமும் நடத்தினால்தான் அதற்கு உரிமை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் மதுக்கடைகளை வந்து மூடுவது என்பது சொன்னதை முழுக்க நிறைவேற்றுறாங்களா, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு என்னன்னு சொன்னால் உதவி விற்பனையாளர்களுக்கு 11,000 ரூபாயும் விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாயும் அதனுடைய சூப்பர்வைசர்களுக்கு 24,000 ரூபாயும் தான் சம்பளம் கொடுக்கப்படுது. அதை வந்து வச்சுக்கிட்டு அவங்க வாழ்வாதாரம் வாழவே முடியாது. அதனால தான் அவங்க போராடுறாங்க, புரியுதுங்களா? பாரதி தலைமையிலான அந்த மது விற்பனையாளர்கள் நல்ல சங்கம் வந்து போராடுது, டாஸ்மாக் போராடும். அவங்க கேட்பது, நீங்கள் எங்களுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு வாழ்வாதாரத்துக்கு எடுக்கிறதை கூட நிறுத்துங்க, ஆனால் எங்களுக்கு வேண்டியது நிரந்தர பணி, அதனால் எங்களுடைய பணியை நிரந்தரமாக்குங்கள், எங்களுக்கு 10 ரூபாயும் எடுக்க மாட்டோம், எதுவும் எடுக்க மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை என்பதை தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் இதுதான் அரசாங்கம் செய்கிறதோ இல்லையோ சங்கம் சொல்வது தான் கொள்கை அறிவிப்பாக இருக்குது. தாவேக்காவுக்கு வந்து நான் வந்து ஆதரவு தர போகிறோம் இல்லை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய பொதுச் செயலாளர் வைகோ ஏற்கனவே வந்து சூரியன் சின்னத்தில் 4 இடம் என்பதில் 3 இடம் சூரியன் சின்னத்தில் நிற்கிறோம், உதயசூரியன் சின்னத்தில்னு ஒப்புக்கொண்டாங்க. ஒரு இடத்துல வேணால் நீங்கள் சுயமாக உங்களுடைய தனி சின்னத்தில் நின்றுக்கிடுங்கன்னு கடைசியாக மனதில்லாமல் விட்டு கொடுத்தாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுவும் எந்த இடம்னா சீர்காழி ஆகிப்போச்சு. உடனடியாக அங்கு வந்து அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாள் முதல்வருடைய மனைவி, எங்கள் அம்மா ஊர் அங்கே உதயசூரியன் தான் நிற்கணும் அவங்க கட்டளை போட்டோன்னே திமுகவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய அடிமைகள் தான் எல்லா கட்சிகளும் அன்றைக்கி. அதனால் இவரும் அங்கும் உதயசூரியன் சின்னத்திலே நிற்க. அப்புறம் 2 இடத்துல இப்போ வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2 இடத்துல வெற்றி பெற்றதில் 4ல் 2. இந்த 2ம் உதயசூரியன் சின்னத்தினால அவர் வெளியே வந்து தாவேக்கா ஆதரிக்க முடியலை. தாவேக்கா தலைவர் ஜோசப் விஜய் அவர் வீட்டுக்கு வரும்பொழுதே மனம் உருகிட்டார் வைகோ. அவருக்கு தான் செல்வாக்கு அதிகம், பிரபலம் அதிகம் என்பதனால அவருக்கு வந்து அப்படி இதுதான் எதிர்காலம் என்று புரிஞ்சு போச்சு. அப்போ தாவேக்கா அதனுடன் போக வேண்டும். கொத்தடிமையாக திமுக இருக்க முடியாது, நாம் எப்படியும் நம்மளை பழி வாங்கக்கூடிய கொத்தடிமையாக திமுக தலைமை ஆக்குகிறது என்று புரிந்து கொண்ட வைகோ அதிலிருந்து தப்பித்து வெளியே வர துடிக்கிறாரு. அவர் மகன் துரை வைகோ அதை விட அதிகமாக துடிக்கிறாரு. அப்படி அவர்கள் வெளியே வந்தால் என்னென்னா அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணணுமா என்னங்கிற கதை வருது.
இதற்கு மத்தியில் அப்போ வைகோவே என்ன செய்ய போகிறார், நிற்க போகிறாரா, அவரே அமைச்சர்கள் வரப்போகிறாரா என்ற விவாதம் வருது. இல்லை அவருக்கு வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி கொடுத்து விடுவோம் என்பது போல் ஜோசப் விஜயனுடைய ஆட்சி சிந்திப்பதாக செய்தி வருது. விஷயம் என்னன்னு சொன்னால், ஒன்றிய அரசான மோடி அரசுடன் ஒரு மனித உறவு, நல்லுறவு, நட்புறவு என்று கொண்டவர் வைகோ அவர்கள். ஒரு சீனியரான பெர்சன் வேற, ஒரு நீண்டகால வரலாறு உள்ளவர், 30-40 ஆண்டுகள் பாராளுமன்றத்துக்கு போனவர். ஆனால் டெல்லியில் இருந்து அப்படி சிறப்பு பிரதிநிதியாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நற்காரியங்களை செய்து கொடுக்க முடியும் என்று அவர்கள் சொல்வதில் நினைத்தார்கள் என்றால் அந்த மதிப்பீடு சரியானதாக இருக்கும் என்று நமக்கு தெரியுது. சார், இபிஎஸோட நிலைமை இப்போ இபிஎஸும் சசிகலாவும் கட்சியை வந்து வலுப்படுத்தவும் ஒன்று சேர்க்கவும் முயன்றதாக ஒரு தகவல். அப்படித்தான் எனக்கும் தகவல்.